உண்மையிலேயே அப்படித்தான். நமக்கு யாரெல்லாம் இமாம்கள் என்பதாக எனக்கு யாரெல்லாம் தெரியும் அவர்கள் எல்லோரையுமே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹதீஸ் துறை அறிஞர்களாகட்டும், அல்லது சட்ட வல்லுநர்களாகட்டும், அல்லது தஃசீர் துறை வல்லுநர்களாகட்டும், இவர்கள் எல்லோருமே குர்ஆனை மரணம் செய்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அந்த மரணத்தை அவர்கள் எங்கே முடித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்டால் அவர்களது வீட்டுக்கு அருகாமையில் இருந்த பள்ளியில் தான், அந்த மக்தப் மதரசாக்களில் தான் தங்களுடைய குர்ஆன் ஓதுவதையும் குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்கின்ற பழக்கத்தையும் அந்த ஒரு மகாபெரிய ஒரு விஷயத்தையும் அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ஆகட்டும், இமாம் ஷாஃபி ஆகட்டும், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ஆகட்டும், இமாம் மாலிக் ஆகட்டும், இமாம் மாலிக்கினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய ரபீஅத்துர் ராயி ஆகட்டும், இவர்களெல்லாம் சட்ட வல்லுநர்கள். அதே போன்று நீங்கள் ஹதீஸ் துறை வல்லுநர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் நஸஈ. ஹதீஸ் துறையினுடைய உம்முல் கிதாப் என்று சொல்லப்படுகின்ற 14 ஹதீஸ் கிதாபுகள் இருக்கின்றன. அந்த ஹதீஸ் கிதாபுகளை தொகுத்த அறிஞர்களாகட்டும், இவர்கள் எல்லாம் எங்கே குர்ஆனை மரணம் செய்தார்கள், எப்பொழுது மரணம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய 6 வயது, 8 வயது, 10 வயது தங்களது வீட்டுக்கு அருகாமையில் இருந்த மக்தப் மதரசாக்களில் தான் ஹிஃப்ஸை முடித்திருக்கிறார்கள்.